உங்களோட முகத்தை பார்த்தா ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நேரமா சாமி கிட்ட முறையிட்டு வேற இருந்தேள். நீங்க சொல்றது கரெக்ட் தான். என் ஒய்ஃப்க்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்க, ஏதாவது வேண்டுதலை வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாமி, குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு ஏற்கனவே துலாபாரம் காணிக்கைக்காக வேண்டிட்டு இருந்தோம். ஆனா அதை கொடுக்க முடியாம தடங்களா போயிடுச்சு. அதனால என்ன, உங்க சம்சாரத்தை மறுபடியும் கோயிலுக்கு வர வச்சு அதை நிறைவேற்றுங்க. சாமி, அவங்க கோயிலுக்கு வர்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அது ரவுடி பேபி, இனிமே நான் சொல்லாம இந்த கோட்டை தாண்டி போக மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணுங்க. சரி அமல் பேபி, நான் இனிமே நீ சொல்லாம இந்த வீட்டை தாண்டியும் இந்த கோட்டை தாண்டியும் நான் எங்கேயும் போக மாட்டேன். தூண் மேல சத்தியம். அதான் சாமி, உங்களை வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது சொன்ன நானே எப்படி சாமி உங்களை வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வர முடியும்? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்களுக்கு பதிலா நீங்க வேண்டுதலை நிறைவேற்றுங்க. சாமி, என்ன மாதிரி வேண்டுதல் நீங்களே சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதை நிறைவேற்றிடுவேன். வர்ற செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள், எல்லாரும் அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. நீங்களும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு அழகு குத்தி கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்தா வேண்டிக்கிட்டது கண்டிப்பா நடக்கும். வர்றப்ப உங்க அம்மாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. இல்ல சாமி, நான் அழகு குத்துறது தெரிஞ்சா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால அம்மாவுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல யாருக்கும் தெரிய வேணாம். நான் மட்டும் தனியா வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றேன். அப்ப சரி, அது உங்க விருப்பம். நீங்க செவ்வாய்க்கிழமை வந்துருங்க, மத்த ஏற்பாடுலாம் நான் பண்ணிடுறேன். ஓகே சாமி. சரி, வரும்போது மறக்காம மஞ்சள் வேஷ்டி சட்டையை கொண்டு வந்துருங்க. ஓகே சாமி. நல்லது, போயிட்டு வா. நன்றி சாமி. நல்ல வேலை டாக்டர் நம்மள போட்டு கொடுக்கல, அதனால அவகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம். ஆமாமா, டாக்டர் மட்டும் போட்டு கொடுத்திருந்தா சத்யாவை விட மாப்பிள்ள பிரபு டென்ஷன் ஆகி வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்திருப்பாமா. இத்தனை நாளா சத்யாவுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்பிட்டு இருந்தா. இப்ப அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால குழந்தை விஷயத்துல இனிமே ரொம்ப அக்கறை எடுக்க ஆரம்பிச்சிருவா. கண்டிப்பா இனி வாசல்ல இருக்கிற கோட்டை தாண்டி போகவே மாட்டா. நீ சொல்றது கரெக்ட் தான் நீமா. இனிமே சத்யாவை கோட்டை தாண்டி போக வைக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஆனா அதுக்காக சத்யா நல்லபடியா குழந்தை பெற்றுக்கிட்டு பிரபு கூட சந்தோஷமா வாழட்டும்னு நாம விட்டுற முடியுமா? அதை எப்படி விட முடியும்? ஏதாவது செஞ்சு சத்யாவோட வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கணும். அத காரணமா வச்சு சத்யாவை பிரபு கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தணும். நாமளும் நிறைய தடவை யோசிச்சு நிறைய தடவை முயற்சி பண்ணிட்டோம். ஆனா எல்லா தடவையும் சத்யா எப்படியோ தப்பிச்சுட்டே இருக்கா. இப்ப கூட அந்த எக்ஸாம்பிள் மேட்டர்ல கன்ஃபார்மா மாட்டோம்னு நினைச்சா அதுலயும் தப்பிச்சிட்டான். சரி விடு, சத்யா கோட்டை தாண்டி வெளியில வர்றதுக்கு ஏதாவது புதுசா யோசிப்போம். அதுவும் கரெக்ட் தாமா. என்ன பண்ணலாம்? ஐடியா அனிமா, எப்படி பண்ண எப்படிமா? எப்படி? ஆடுவேர் கடையில தின்னர்னு ஒண்ணு விக்கிதான், அதை நம்ம வாங்கிட்டு வந்து நைட்டோட நைட்டா பிரபு போட்ட கோட்டை நம்ம அழிச்சிடலாம். அப்ப சத்யா பிரபு தான் கோட்டை அழிச்சிட்டான்னு நினைச்சு வெளில போயிருவா. நாம அவ திரும்பி வர்றதுக்குள்ள அதே மாதிரி ஒரு கோட்டை போட்டு விட்டுருவான். பக்கத்து தெருவுல பெட்ரோல்னு ஒண்ணு விக்குதான், அத வாங்கிட்டு வந்து உன் தலையில இருந்து கால் வரைக்கும் ஊத்தி உன்னை எரிச்சிட்டா. சூப்பர் அனிமா. எது உன்னை கொளுத்துறதா? என்ன எரிக்க இல்ல அனிமா, மஜிலி குப்பத்தை எரிக்கிறதுக்கு. மஜிலி குப்பம்? சத்யாவுக்கு மஜிலி குப்பம்னா உசுறு. அந்த குப்பமே தீ பிடிச்சி எரிஞ்சா சத்யாவால தாங்கிக்க முடியாதுமா. துடி துடிச்சு போய் உடனே கோட்டை தாண்டி குப்பத்துக்கு ஓடுவா. ஆஹா, நம்ம ஐடியா பிடிக்கல போல் இருக்கே. குப்பம் தீ பிடிச்சி எரிஞ்சா
கண்டிப்பா சத்யா துடிச்சு போவா. அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோட்டை தாண்டி கண்டிப்பா ஓடுவா. ம், ம், சூப்பர்யா, நீ சொன்னது அருமையான ஐடியா. நல்ல ஐடியா தான். ஆனா குப்பை எரியணுமே, அது நம்மனால எப்படி முடியும்? எக்ஸ்எம்எல்ஏ நடராஜன் கிட்ட சொல்லு. குப்பத்தை எரிக்கிறதெல்லாம் அரசியல்வாதிக்கு பண்டிகைக்கு பட்டாசு கொளுத்துற மாதிரி ரொம்ப சாதாரண விஷயம். எம்எல்ஏ இப்பதான் பொண்ணை கடத்தின விஷயத்துல ஒர்க் அவுட் ஆகாம அப்செட்ல இருக்கான். அந்த ஆள் திரும்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா? அதை வேற யோசிக்கணுமே. கண்டிப்பா பண்ணுவாரு. அவர் முட்டாளாக்கி சத்யா ஜெயிச்சிட்டானா எம்எல்ஏ சத்யா மேல செம்ம கான்ல இருக்காரு. சத்யா வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு அருமையான பிளான்னா கண்டிப்பா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்போ உடனே எம்எல்ஏ ஃபோன் போடு. ஆனிமா, இவனுங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன சார் டல்லா பேசுறீங்க? சத்யா ஏமாத்தினதை நினைச்சு இன்னும் நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க சார். சத்யா வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு இன்னொரு அருமையான திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? சத்யாவுக்கு மஜுலி குப்பனா உயிர் சார். மஜுலி குப்பம் தீ புடிச்சு எரிஞ்சா சத்யா கண்டிப்பா ஓடோடி வருவா. நான் நினைச்சா குப்பம் இன்னைக்கே தீப்பிடிச்சு எரியும். ஆனா சத்யா வருவாளா? உங்களுக்கு டவுட்டே வேணாம், அவ நிச்சயம் வருவா சார். அப்போ குப்பம் தீப்பிடிச்சு எரியும். சத்யா வரட்டும், நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். சந்தோஷம் சார், ஏற்பாடு பண்ணிடுங்க. ஆ. என்னடா அவ்வளோ சீக்கிரத்தில் வாய்ப்பு வந்துச்சு? சூப்பர்ண்ணே. யோ, இன்னைக்கே குப்பம் எரியும். சத்யாவுக்கு தகவல் வரும். சத்யா பதறி அடிச்சு கோட்டை தாண்டி ஓடுவா. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். ஆமா அனிமா, நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருவேன். ம். டேய் அண்ணன் தான்டா. இப்போ எதுக்குதான் கூப்பிட்றாரு? சரக்கு வேற போட்டப்படா. ஏய் எடுத்து எடுன்னு கேளுடா. அண்ணன் ஏற்கனவே டென்ஷனில் இருக்காரு. ஹலோ அண்ணன். என்னடா சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்களா? அது வந்துண்ணே. சமாளிக்காதீங்கடா. வாடா இது வரைக்கும் வீசுது. இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? சரி சரி, ஓவரா குடிச்சிட்டு மட்டையாயிட வேணாம். நிறைய வேலை இருக்கு, லிமிட்டா இருங்க. சரிண்ணே, என்ன வேலைண்ணே? மஜ்ஜலி குப்பம் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரியணும். கொளுத்தி விட்டுருங்க. என்னண்ணே சொல்கிறீங்க? மஜ்ஜலி குப்பத்தை கொளுத்தி விட்டா சத்யா பதறிக்கிட்டு வருவா. என்ன முட்டாளாக்குன அவளை அவ குப்பத்திலே வச்சு பழி தீர்க்க போறேன். சரிண்ணே, சிறப்பாக பண்ணிடலாண்ணே. பாத்ரா யாராவது பாத்திர போறாங்க. காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிடணும். சரிண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம். குடிசையை கொளுத்துறதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? சீக்கிரமா வேலையை முடிங்க. சரிண்ணே. ஏய் அண்ணன் என்னடா சொல்றாரு? சத்யாவோட மஜ்ஜலி குப்பத்தை கொளுத்தி விட சொன்னார். அடிச்சுட்டு கிளம்பு. ஏய் வாங்கடா. ஏய் வாங்கடா. எப்படா? சூப்பர்ண்ணே.
அமுல் பேபி எங்க இன்னும் ஆளை காணோம்? பணமண்ட ஃபோன் பண்றேன். சொல்றா. சத்யா 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 என்னடா என்னாச்சு? சத்யா இங்க இங்க என்ன ஒரே சத்தமா இருக்குது? எங்க இருக்கிற நீ? நம்ம 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 குப்பத்துல தான் இருக்கேன். குடிசலத்தை பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு சத்யா. என்னது? என்னடா சொல்ற? எப்படி நெருப்பு புடிச்சிச்சு? ஃபயர் சர்வீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணியா இல்லையா? பண்ணியாச்சு சத்யா. இன்னும் வரல சத்யா. டேய் என்னடா ரொம்ப எரிஞ்சு போச்சா? சத்யா கிட்டத்தட்ட முக்கால்வாசி எரிஞ்சிருச்சு சத்யா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சத்யா. சரி சரி தைரியமா இரு. மறுபடியும் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணு. வரலன்னா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணு. புரியுதா? நான் உடனே வந்துடுறேன். அனிமா, சத்யா வர வேகத்தையும் முகத்தில் இருக்கிற பதட்டத்தையும் பார்த்தா எம்எல்ஏ குப்பத்தை பத்த வச்சுட்டார் போல் இருக்க. ஆமாயா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சத்யா போற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா கோட்டை தாண்டிடுவா. ஆமாம்மா, கன்ஃபார்மா கோட்டை தாண்டத்தான் போறான். என்னம்மா என்ன தாண்டாம இருக்கா? வெயிட் பண்ணியா போவா. டேய் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அப்பதான் அண்ணன் வர்றது கரெக்டா இருக்கும். என்னடா முடிஞ்சதா? முடிஞ்சதுண்ணா. மஜிலி குப்பை ஜெகஜோதியா எரிஞ்சுன்னு இருக்குது. நாங்க தூரமா நின்று பார்த்துக்கிட்டுக்கிறோம். சூப்பர்ரா. ஜனங்க அங்கங்கன்னு அலம் மோதி நிற்கிறாங்கண்ணா. சத்யா வரல? இன்னும் வரலண்ணா. கண்டிப்பா வருவா. வந்து என் பையன் கையால அடி வாங்கி அவமானப்பட்டு போறான். அதை என் கண்ணால பார்க்கணும். நான் கிளம்பி வரேன். வேற எங்கேயும் போயிடாதீங்கடா. நான் வர்றதுக்குள்ள சத்யா வந்துட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிண்ணா. ஏய் அண்ணன் இங்க வரேன்னு சொல்லிக்கிறாரு. நம்மள இங்கேயே வெயிட் பண்ண சொன்னாரு. டேய் கண்ணா. என்னப்பா? நாம உடனே கிளம்பி மஜிலி குப்பத்துக்கு போகணும். இப்போதுக்குப்பா மஜிலி குப்பத்துக்கு போனோம்? ஏண்டா நீ சத்யாவை திருப்பி அடிக்கணும்ல, அதுக்காக தான். என்னடா யோசிக்கிற?
சத்யாவை குப்பத்துக்கு வர வைக்க நான் மஜிலி குப்பத்தையே கொளுத்தி விட்டுருக்கேன்டா. உங்க அப்பன் நெஞ்சு மாதிரி மஜிலி குப்பமே எரிஞ்சுக்கிட்டு இருக்குடா. சத்யா அவ குப்பத்தை ஆட்களை காப்பாற்றவும் ஆறுதல் சொல்லவும் பதறி அடிச்சுட்டு ஓடிடுவா. அந்த குப்பத்தை ஆளுங்க முன்னாடி நீ சத்யாவை அடிக்கிற, பழிக்கு பழி வாங்குற. கண்டிப்பாப்பா. ஓ ம். தேவாடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். கமேன். சார், சொல்லுங்க. நம்ம சத்யா மேடத்தோட மஜிலி குப்பத்துல தீ பிடிச்சிருச்சேன் சார். என்ன சொல்றீங்க? சார், நம்ம செக்யூரிட்டி அங்கே தான் சார் இருக்காரு. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. குப்பத்தில் தீ பிடிச்சி நிறைய குடிசைங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால நைட் டியூட்டிக்கு வர முடியாதுன்னு சொன்னார் சார். நான் அவருக்கு பதிலாக வேற ஆளை அரேஞ்ச் பண்றேன் சார். ஐயோ, ச்சே, என்ன இவ கோட்டுக்கிட்டு நின்னு தேவடு காத்துக்கிட்டு இருக்கா? அனிமா, நான் வேணா குடுகுடுன்னு ஓடி போய் சத்யாவை கோட்டை தாண்டி தள்ளி விட்டு வந்துட்டுமா? பின்ன என்ன அனிமா, ஒவ்வொரு தடவையும் கோட்டுக்கிட்ட போய் நின்று நம்மளுக்கு டென்ஷன் ஏத்தி விட்டுருக்காளே தவிர தாண்டி போகவே மாட்டேங்கிறா. ச்சே, வேற ஏதாவது ஐடியா வச்சுதான் அவளை போக வைக்கணும். இப்ப என்ன பண்றது? ஆ, குப்பம் தீ புடிச்சு எரிஞ்சா கண்டிப்பா டிவில காட்டுவாங்கல்ல. ஆமா அனிமா, இன்னைக்கு வேற எந்த நியூஸ் கூட இல்ல அனிமா. யோ, வாய், டிவி ஆன் பண்ணுவோம். வா. ஆன் பண்ணு. நியூஸ் சேனல் போடு. இதுதான். மொஜிலி குப்பை எரியுது. இருக்குமா? இப்ப பாரு. அம்மா, அம்மா, இங்க கொஞ்சம் வாயேன். என்னடி ஆச்சு? சீக்கிரம் வா. என்ன? அங்க பாரு, டிவிய பாரு. சத்யாவோட குப்பை எரியுது.